எல்லாத்துக்கும் காரணம் வெங்கட் பிரபு தான். ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு. ப்ளஸ் சின்ன வயசுலேருந்து நான் ஒருத்தர் தான் ஃபேன், இப்பயும் அதே ஃபேன். சூர்யானா தான், அது அவருக்கே தெரியும். நான் ப்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஸோ அவரோட அப்படி இல்லை, அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் மிகப்பெரிய ஃபேன். அதே மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து 3 பேர் ரொம்ப நல்லா தெரியும். அந்த 3 பேருமே இந்த படத்தோட அசோசியேட்டாக இருக்காங்க. இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள், பிரேம்ஜி, தயாரிப்பாளர் யானவேல் ராஜா. இவங்க அண்ணா 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளஸ் த ஹோல் டீம், ராடி ராஜேஸ்வர், ஸ்ரீ அண்ணா, கருணாசன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நிறைய ஜாலியாக பண்ணோம் இந்த படம். எப்படின்னா முதல்லேருந்தே வாஸ் அ ஸ்மால் லைன் விச் வாஸ் டெவலப்ட் இன் கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். பெருசாக அமையுது அப்படின்னு ஒரு ரிலைஸ் பண்ணும்போது தான் வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. ஐயோ இதில் வந்து கரெக்டாக பண்ணணும். முக்கியமாக சூர்யா சாருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி தட் ஷுட் ட்ரான்ஸ்லேட் வெல். யுவனோட மியூசிக், இப்போ அவரோட பிஜிஎம்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தேன் நான். ரொம்ப பின்னிட்டார். பயம் நிஜமாலேயே மியூசிக்கில் ஒரு பயம் ஏற்படுத்தியிருக்காரு விஷுவலோட. அதுதான் சொன்னேன் நான் அவருக்கு பார்த்துட்டு. ஐம் ஷூர் எல்லாருமே வந்து அதே தான், அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அதோட ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் விடாம. சார் எப்படியாவது உங்கள் படத்தில் நான் நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் எனக்கு ஒரு பிரமாதமான ரோல் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க, பார்த்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு நல்ல ரோல். எனர்ஜெட்டிக் டீம்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 3 பேர் எனர்ஜியோடு இருப்பாங்க, ஒரு 2 பேர் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து இந்த படம் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறவங்க கூட ரொம்ப எனர்ஜியாக இருந்தாங்க. வெறும் இந்த டீம் மட்டும் எனர்ஜெட்டிக் டீம் இல்லை, மாஸ் 100% மாஸாக இருக்கும். கிளாஸுக்கும் பிடிச்ச மிகப்பெரிய மாஸாக இருக்கும். We had fun while shooting and thanks to the producer because he gave us all the liberty. எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் we are all here together now and that's what matters. The கேள்வி in sex you have to make sense அவ்வளவுதான். So anyway, we are happy and please support the movie and support the whole team. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட 6வது படம் மாஸ். ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா அண்ணாவோட ஜாலியாக நடிக்கிறோம். சூர்யா அண்ணா நல்லா ஜாலி டைப் தான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பயமுடுத்தினாங்க, நீங்கள் ரொம்ப சீரியஸ் டைப்பு, ரொம்ப அப்படி இப்படின்னா. பட் நீங்கள் ஜாலி தான், ஃபன். மாஸ் 2ல் திரும்ப ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். வேறு என்ன சொல்கிறது, எங்கள் ஆஸ் யூஷுவல் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கும். நான், யுவன், எங்கள் அக்கா வாசுகி எல்லாருமே இருப்போம். ஐயோ எல்லாருமே இருப்போம். புது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீமன், கருணாஸ், சஞ்சய் அவங்களோட ஒரு புது டீம்லாம் உள்ளே வந்திருக்கு. மற்றபடி ஆர்டி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். நான் வந்து செகண்ட் டைம் சார். ஆர்ட் நம்ம ராஜீவனோட ஃபர்ஸ்ட் டைம் புது டீம் சேர்ந்துருக்கு. படம் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு, ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. யுவன் பயங்கரமாக ஆஸ் யூஷுவல் பிச்சு உதவிட்டு இருக்காரு. வேறு என்ன சொல்கிறது தெரியல. படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சூர்யா சாரோட சேர்ந்து நடித்த எல்லா படங்களும் எனக்கு ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போயிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இந்த படமும் அப்படி தான் ஒரு மிகச்சிறந்த இடத்த கொண்டு போக நான் நினைக்கிறேன். ஏன்னா மிக பிரமாதமாக படம் வந்திருக்கு. யுவன் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம். ரீரெக்கார்டிங் எப்படி வந்திருக்கு நான் கேட்டேன், கேட்கவே இல்லை. எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குன்னு வெங்கட் பிரபு சார் சொன்னார். இனிமேல் தான் பார்க்கணும், கேட்கணும். வழக்கம் போல் சாரோட டீம் பிரவீன் சார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. சாங் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சிம்பிளேட்டிங்காக கட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச் ஃபிலிம் அது. அவ்வளோ பிரமாதமான ஸ்கிரிப்ட். வெங்கட் பிரபு சாருக்கோட எக்ஸ்பெக்டேஷனை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேனா இல்லையான்ட்டு அவர் தான் சொல்லணும். தேங்க்ஸ். இப்போ வந்து ஹீரோ சூர்யா சார் என்னுடைய முதல் ஹீரோ. முதல்ல நான் நந்தாவில் அவர் கூட தான் நடிகராக அறிமுகமானேன். அதுக்கப்புறம் இப்போ நான் நடிச்சிருக்கிற மாஸ் படம் என்னுடைய 101வது படம். 100வது படம் வந்து அவருடைய தம்பி கார்த்திக் சார் கூட கொம்பனில் நடித்தேன். 100வது படம். முதல் படம் சூர்யா சார் கூட நடிச்சுட்டு
101வது படம் மாஸ். ஸோ இந்த நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூர்யா சாருக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் தம்பி வெங்கட் பிரபு டைரக்ஷனில் முதல் முறையாக நடிச்சிருக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. கழுகுக்கு அப்புறம் ஒரு ஹிட் சாங்க்கு அப்புறம் நான் மாசில் அவருடைய பாட்டுக்கு ஆடி இருக்கிறோம். ஸோ அதை தாண்டி வந்து பிரேம்ஜி, இதில் இருக்கக்கூடிய ஆர்டி ராஜசேகர் சார், எடிட்டர், எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டுடியோ கிரீனுக்கு என்னுடைய நன்றி. ஐ திங்க் நான்மகான் நல்லதுக்கு அப்புறம் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். பிரியாணி, சாரி, பிரியாணி 100th film பிரியாணி. அதுக்கப்புறம் பண்ணுறோம். வி ஹேட் ஃபன். படம் ஒர்க் பண்ணும்போதே சரி, கதை நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எனக்கு ஐ காட் ரியலி எக்ஸைட்டட். இதில் பிரபு கதை சொல்லும்போதே எப்போ உனக்கு தான்ப்பா, ஆர்ஆர் தான்ப்பா, ஆர்ஆர் தான் சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே இருந்தது. அண்ட் படத்தை இப்போ பார்க்கும்போதே எனக்கு ஐ ஃபெல்ட் ரீ ரெக்கார்டிங் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் டு த ஃபில்ம் அண்ட் எவ்ரி திங். ஸோ வி ஒர்க் வெரி ஹார்ட். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது 2-3 சீனில் பிரபுவே சொல்லிச்சு புல்லரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். ஸோ அது அப்புறம் சாங்ஸ் விஷுவல் அமேசிங். ஆர்டி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் கண்டிப்பாக திஸ் வில் பி அ ஃபுல் என்டர்டெய்னர், ஒரு பயங்கர மாசான ஒரு படமாக இருக்கும் நம்புகிறேன். வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச். அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ரஜிவன் சார் ஆகட்டும், ஸ்டன் மாஸ்டர் சில்வா சார் ஆகட்டும், பிரவீன் சார், எடிட்டர் பிரவீன் சார், காஸ்டியூம்ஸ் வாசி மேடம், ப்ளஸ் எல்லாருக்கும், யுவன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அவங்களுடைய டோட்டல் டீம் ஒர்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்திருக்கு. இது டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அ சம்மர் ட்ரீட் ஃபார் த ஹோல் தமிழ் ஆடியன்ஸ். அந்த விதத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் உங்களுடைய நல்ல படங்களுக்கு இது வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட் இருந்திருக்கு. அந்த விதத்தில் இந்த படம் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும், ப்ளஸ் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மிகப்பெரிய ஹிட்டாக உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தை சேர்ந்த பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே பிபி அவர்கள் சொல்லிட்டாரு. எல்லாருமே கேட்டதுதான், எப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்றீங்க, அது எப்படி நடக்குது, அந்த காம்பினேஷன் கரெக்டா? நிஜமாக கதை சொல்லிட்டாரு வெங்கட்பிரபு. நீங்க கதை சொல்றீங்களா, அது ஓகே பண்ணிட்டாரு அவர். ஒரு 2 பேருமே நிஜமாவே சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒன்னா இருக்க போறீங்களா, படம் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி தான். என்ன சேர்ந்தவங்களும் வந்து பிரியாணி இந்த சைட்ல கேட்பாங்க. அவர் எங்கேயாவது ஒரு கெட்டுக்கு போனார்னா ஒரு 3 பேர் சேர்ந்து நிஜமாவா 2 பேரும் செட் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ப்ராஜெக்டே ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண வேண்டியது ரவி தேஜா அவர்களோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஐடியா ஆரம்பித்தோம், ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒரு சில காரணங்களால் வந்து எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியல. டச்லேயே இருந்தோம். திடீர்னு இப்போது விபி அவர்கள் சொன்ன மாதிரி ஞானங்கள் மூலமாக மறுபடியும் சிங்கத்துக்கு அப்புறமா 2 பேரும் நேருக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவர் சொன்ன மாதிரி அந்த சீன் பிரமாதமான சீன் இந்த படத்தில் இல்லை. பட் அந்த ஃப்ளேவர், அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேருமே என்ஜாய் பண்ணாத, 2 பேருமே இது வரைக்கும் தொடாத ஒரு களம். அதனாலேயே வந்து 2 பேருமே என்ஜாய் பண்ணி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். சூர்யா சார் ஃபிலிம், இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா எவ்ரி ஃப்ரேம் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் டெடிகேஷன் இஸ். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு வாட்டி வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கூட வந்து சிவகுமார் சார் பார்த்தேன். சிவகுமார் சார் வந்து பார்த்துட்டு ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, என்னடா அடுத்தது இவன் கூட பண்ணுறியா அப்படின்னு. டே இவன் சின்ன மாதிரி கிடையாது, பார்த்து நடந்துக்கோ, கொஞ்சம் டென்ஷன் ஆகாது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு. ஆனால் சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. அவர் வந்து வி ஹேட் கிரேட் ஃபன். ஐ மீன், நான் வந்து கார்த்தியோட நான் வந்து க்ளோஸ் ஆனதை விட வந்து நான் வந்து சூர்யா சாரோட தான் வந்து பிகம் வெரி க்ளோஸ் டு ஹிம். 2 பேருமே வந்து ரொம்ப வி டாக் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் பிகம் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்கூலில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்கூலு. அப்போல்லாம் கூட அவங்க எப்பவுமே அவ்வளோ பேசவே மாட்டாங்க. வெரி குவாய்ட், வெரி. நான் தான் வந்து பிடிச்சி இறுக்கி அப்படி பேச வச்சு அவர் வந்து இப்போ முதல்லலாம் வந்து வெறும் ஷார்ட் பிடிச்சோடனே கேரவன் போயிடுவாங்க. அப்புறம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டார் அவர். சும்மா ஜாலியாக கேஷுவலாக ஹேட் ஃபன், வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன். அதான் ஞானவேல் சார் சொன்ன மாதிரி நிறைய சண்டைகள், நிறைய வாக்குவாதங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் வந்து
வி ஆல் ஒர்க். இது எல்லா சண்டையுமே வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக தான் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு விஷயம். ஸோ வெரி ஹாப்பி த ப்ராஜெக்ட் இஸ் கம் அவுட் குட். நடித்த நடிகர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து என்னை இயக்கிய சமுத்திரக்கனியை வந்து நான் இந்த படத்தில் இயக்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வந்து நான் ஆக்ஷன் சொல்லி இல்லை அந்த அந்த லுக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குண்ணா, அந்த லுக்கு வந்து கொஞ்சம் மாற்றுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு டேரக்டர்கிட்டே சொல்லி, ஏன்னா அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ன ஹீரோவாக வச்சு பண்ண டைரக்டர் உன்னை சார் என்ன. அதே மாதிரி பார்த்திபன் சாரோட எல்லாருக்குமே தெரியும். ஸோ டேரக்டரை வந்து 2 டேரக்டர்ஸை வந்து டைரக்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, அவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு. பட் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நல்லா வந்திருக்கு. செல்வா மாஸ்டரோட ஒர்க், என்னுடைய ஆக்ஷன் டைரக்டர், அவர் வந்து என்னுடைய ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். ஸோ அவர் மற்றபடி எல்லாருக்குமே ஜான்சன் சார் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் என்னோட சேர்ந்து ரைட்டர்னு சொல்லணும், வசனம் வந்து என் கூட சேர்ந்து மதன் கார்கி இந்த படத்தில் வந்து ஹி ஹெல்ப் மீ அவுட் வித் டயலாக்ஸ் இந்த படத்தில். ஸோ அவருக்கு என்னோட நன்றிகள். அதே மாதிரி பாடல்கள் வந்து இப்போ நல்லா பாப்புலராக இருக்குது. ஸோ அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதி பூச்சாண்டி சாங் அப்பா எழுதியிருக்காங்க. மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்து மதன் கார்கி எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இவனோட மேஜிக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது இப்போ சொல்லக்கூடாது, படம் பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ விரைவில் படம் வருது. டேட் சொல்லிடலாம். 29th May தமிழ் தெலுங்குல ராட்சசுடு, தமிழில் மாஸ் ரெண்டுமே வந்து வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து நான் மேட் ஷுர் தட் ஃபர்ஸ்ட்லேருந்தே கதை பேசும்போதுலேருந்தே வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை வந்து நம்ம ஃபேமிலி குழந்தைங்களுக்கு நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் we've done a lot. இந்த படத்தில் ஒரு ஸ்மோக்கிங் சீன் கூட கிடையாது. என்னோட படத்தில் வந்து எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க அதே மாதிரி ரொம்ப நிறையா தம்மடிக்கிற சீன்லாம் வரும். ஹலோ சார், ராஜீவ் சார். ஸோ அதே மாதிரி வந்து இதில் ஐட்டம் நம்பர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லேடிஸை கிண்டல் பண்ணுற மாதிரி சீன்ஸு, கலாச்சி பாடுறது, அந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் இல்லாமல் குழந்தைகள் வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும் இந்த படத்தை. பிகாஸ் அந்த மாதிரி நானும் படம் பண்ணதில்லை. என்னோடய படங்கள் முக்கால்வாசி வந்து பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே தான் நான் படம் பண்ணியிருப்பேன். இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கும் ஒரு குழந்தைங்க படம் பெரியவங்களுக்கு பிடிச்சா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ 29 உங்களை தான் தியேட்டரில் சந்திக்கிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் அந்த குழந்தைங்க உங்கள் படத்தை விரும்புகிறாங்க, அதனால சிகரெட்டு தம் தண்ணி இதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, நல்ல விஷயம். நீங்கள் உங்கள் போன படத்துல இந்த பல்லு குத்துற பற்றி யூஸ் பண்ணீங்க வாயில். நான் கூட ட்ரை பண்ணேன், எனக்கு நிறைய ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த ரூட்டு முன்னெல்லாம் காது உடைய பயன்படுத்துவாங்க, அது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லி தான் அப்புறம் பட்ஸ்லாம் வந்தது. ஆனால் இதை வச்சுருக்கீங்க, இது குழந்தைங்களை பாதிக்காது. இது படத்துக்காக பண்ண ஒரு விஷயம் சார். இது வந்து நம்ம வந்து தம் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம், அதுதான் கெடுதல் நினைச்சிருந்தேன். நான் இதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் அடுத்த படத்துல பண்ணல சார். இல்லை, இது வேம்பயர் ஃபிலிம்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு கிமிக் தான் காட்டியிருக்கேன். இதில் சூர்யா சாரை எப்படி அவங்க ஃபேன்ஸ் பார்க்கணும், மக்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை தான் சூர்யா சாரை காட்டியிருக்கேன். கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒர்க்காசா ஒர்க்காலையா அப்படிங்கிறத நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லுங்கள். பிரேம்ஜிக்கு நயன்தாராக்கு தானே, அவன் தான் சீனே இல்லைன்றான். அவர் எப்படி சண்டை வந்துச்சுங்கிறது எழுதுறாங்க தெரியல. இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு நியூஸ் வந்துருச்சு, தமன்னா வந்து ஐட்டம் நம்பர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. எங்கேயிருந்து தான் இப்படி கலராக பிடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி சத்தியமா எங்க ஸ்பாட்டுக்கு தமன்னா வந்ததே கிடையாது சார்.